அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம். என்னுடைய சேனல் முஸ்லீம் சாங்ஸ் மதுரை சுலைகா பீவி. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வீடியோஸையும் பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையலாம். தேங்க்யூ. இஸ்லாம் இனிமையான மார்க்கம் பாகம் 22. இஸ்லாம் ஒரு இனிமையான மார்க்கம், ஒரு அழகான மார்க்கம், ஒரு அற்புதமான மார்க்கம் இல்லையா? வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தது இல்லையா? இஸ்லாம் இனிமையான மார்க்கம். இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க இல்லையா? யூசுப் நபி அவங்களுடைய வரலாறு. அவங்களுடைய வரலாறில் ஒரு சின்ன பகுதியை பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருந்தாங்க இல்லையா? அப்போ அந்த ராஜசபைக்கு ஒருத்தர் வர்றார். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கே இல்லை. அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க. இங்கே ராஜா இருக்கார், அந்த மன்னர் இருக்கார். மன்னர்கிட்ட இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்தவர் சொல்கிறாரு, ராஜா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பாவும் இதில் மௌத்தா போயிட்டாங்க. நானும் என் தங்கச்சிமார் 6 பேர் இருக்கோம். தங்கச்சிமார்களை நான் தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தேன். கடைசி தங்கச்சி பிறந்து கொஞ்சம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே எங்கள் அம்மா அத்தாவும் மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படியா, சரி. அந்த 6 தங்கச்சியும் இப்போ நல்லபடியாக வளர்த்துட்டேன். நான் பெரிய பிள்ளைகள் ஆகிடுச்சு. நான் தான் மூத்த ஒரு அண்ணன் அதுகளுக்கு. பெரிய பிள்ளைக்கு ஒரு பெரிய தங்கச்சிக்கு 30, அப்புறம் 28, 26, 24, 22, 20 இப்படி இருக்குங்க எல்லா பிள்ளைகளும். ஆனால் ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகாமல் இருக்குது. மாப்பிள்ளையெல்லாம் வரதான் செய்யுது, வர்றாங்க போயிடுறாங்க, வர்றாங்க போயிடுறாங்க, பார்க்குறாங்க போயிடுறாங்க, போய் சொல்கிறோம் போய் சொல்லிவிடுறோம் அப்படிங்கிறாங்க, அதோட போயிடுறாங்க. என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியலையே மன்னரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, இந்த இருங்க கொஞ்ச நேரம் இருங்க, இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு தான் என்னுடைய விளக்கம்லாம் தெரியும், எனக்கு தெரியல இது என்னன்னு சொல்லி. அதனால் அவங்க வந்தோடனே அவங்ககிட்ட கேளுங்க, கேட்டுட்டு நீங்கள் போகலாம், நீங்கள் இருங்க இங்கேயே சாப்பிடுங்க, சாப்பாடு வச்சுலாம் கொடுங்கம்மான்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இருக்கார் இங்கே. இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன், இருக்கேன், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி. சரி இருங்கன்னு சொல்லி இருக்கோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கே போயிருக்காங்கன்னா, அங்கே தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. அங்கே பார்க்குறதுக்காக அங்கே பார்வையிட போயிட்டாங்க. அங்கே வேலைக்காரங்களாம் பணியாளர்கள்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க. தோட்டத்தை சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா? பெரிய ராஜசபையில் அது ராஜாவுடைய அரண்மனை, பெரிய பூங்கா மாதிரிலாம் அமைச்சிருப்பாங்கல்ல. அதில் அந்த தோட்டத்தை அந்த செம்மப்படுத்துகிற வேலையெல்லாம் நடக்குது. அதை பார்வையிட போயிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நம்ம மந்திரின்னா நம்ம கொடுத்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க. எல்லா வேலையும் தன்னுடைய ராஜ்யம் எப்படி இருந்தால் எப்படி நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அவங்களுடைய ராஜ்யமாகவே நினச்சிக்கிட்டு எல்லா வேலையும் நல்லா இழுத்து போட்டு பார்ப்பாங்க. அதனால் அந்த வேலையை நாங்கள் போய் பார்வையிடணும்ல, அந்த வேலையாட்கள் எப்படி செய்கிறாங்கன்னு பார்வையிடணும், அதுக்காக போயிட்டாங்க. அப்போ போயிட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் வர்றாங்க இங்கே. அதை முடிச்சுட்டு இங்கே வரும்போது இவர் உட்காந்துருக்கார். அஸ்ஸலாமு அலைக்கும் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுங்கன்னு சொன்னோடனே, உங்களை தான் பார்க்கணுன்னு சொல்லி உட்காந்துருந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே, நான் கொஞ்சம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை பார்வையிட போயிட்டேன். ஆமாம் சொன்னாங்க, ராஜா சொன்னாங்க. சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவர் ராஜாட்ட சொன்னதை அப்படி சொல்கிறார். நான் மூத்தவர், எனக்கு கீழே ஒரு 6 தங்கச்சி இருக்குது. அது 30 வயசில் 28, 26, 24, 22, 20 இப்படி இருக்காங்க. ஆனால் எந்த பிள்ளைகளுக்குமே எந்த தங்கச்சிமாருக்குமே கல்யாணம் ஆகலை. நான் எல்லாத்துக்கும் மூத்தவர் அண்ணே, நான் தான் குழந்தைகளை தங்கச்சிமார்களை வளர்த்தேன். என் அத்தாவும் அம்மாவும் மௌத்தா போயிட்டாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்கிறார். அப்படியா அப்படின்னு. என்ன காரணம்னு தெரியல. வர்றாங்க, மாப்பிள்ளையெல்லாம் கேட்டு வராங்க போயிடுறாங்க, வர்றாங்க பார்க்குறாங்க சொல்லி விட்றோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்படி நடக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது, ஒன்றுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்தேன். மன்னர்கிட்ட சொன்னேன். மன்னர் சொன்னார், உங்கள்கிட்ட கேட்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சரி நான் துவா பண்ணுறேன், ஆனால் நீங்கள் போய் முதல்ல சாப்பிட்டு வந்துடுங்களேன், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க மத்தியான நேரம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால் அவங்க சாப்பாடு வைக்க சொல்கிறாங்க. சாப்பாடு வைங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒரு பெண்மணி சாப்பாடு வைக்கிது. அது சாப்பிட்டுட்டு வந்துட்டார். சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். வாங்க இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் துவா பண்ணுறேன், எல்லாம் உங்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு மாப்பிள்ளையெல்லாம் அமைஞ்சு நல்லபடியாக நிற்க முடியும். ஆனால் ஒன்று, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணுமே, ஒரு நிபந்தனை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிபந்தனையா, என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு.
அதாவது நான் சொல்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அவங்களுக்காக உங்கள் தங்கச்சிமாருக்காக துவா செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, சொல்லுங்கள் நபியே, நான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நான் சொல்கிறத கேட்குறேன். கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னால் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு கணக்கு பிள்ளையா ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி இப்போ இங்கே தான் நம்ம இதில் தான் அரசவையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க, பணிப்பெண்ணாக இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒழுக்கமான பெண்மணி, கண்ணியமானவங்க. அவர் திடீர்னு அவங்க கணவர் இறந்து போயிட்டார். இங்கே கணக்கு பிள்ளையாக இருந்தார். ரொம்ப நல்ல ஒரு இபாதத்தானவர். அந்த பெண்மணி ரொம்ப இபாதத்தானவங்க, அல்லாஹ் மேலே ரொம்ப பிரியமானவங்க. திடீர்னு அவருக்கு வந்துருச்சு, மௌத்தாயிட்டார். இந்த அம்மா வந்து இங்கே தான், இந்த பெண்மணி வந்து இங்கே தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் நல்ல ஒழுக்கமான கண்ணியமான பெண்மணி. அவங்கள வந்து நீங்கள் நிக்கா முடிச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, திடீர்னு நிக்கா முடிச்சுக்கங்கண்டா எப்படி சொல்கிறது? அவங்கள நான் பார்த்ததே இல்லையே, எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் தான் பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டேன், நான் எப்போ பார்த்தேன், நான் பார்க்கலையே அப்படிங்கிறாரு. இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்களே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா? உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்கல்ல அந்த பெண்மணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க உண்மையிலே நல்ல அழகான பெண்மணி தான், நல்ல ஒழுக்கமான நல்ல இபாதத்தான பெண்மணி. அப்படியா? சாப்பாடு வச்சு தந்தாங்களே அவங்க தானே? ஆமாம் அவங்க தான் அப்படின்னு சொன்னேன். சரி நான் நிக்கா முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா? சரி, அப்போ நான் துவா பண்ணுறேன், இந்த பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை வந்துடும், நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அனுப்பிவிட்றாங்க. சரி, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா பண்ணுறாங்க. துவா பண்ணோன்னே அல்லாஹ் வந்து கொஞ்ச நாள், அது ஒரு வாரம் இருக்கும். ஒரு 6 பேர் வர்றாங்க. 6 பேர் வந்து அண்ணன் தம்பிமார்கள். இங்கே 6 அக்கா தங்கச்சிமார் இவருக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி 6 அண்ணன் தம்பிமார்கள் வர்றாங்க. வந்து இங்கே தான் வர்றாங்க, இந்த ராஜ்யசபைக்கு தான் வர்றாங்க. வந்து இந்த மாதிரி நாங்கள் 6 பேர் அண்ணன் நான் தான் மூத்தவர், எனக்கு கீழே எல்லோரும் 5 பேர் தம்பிமாருங்க. எங்களுக்கு கல்யாணம் முடியல. கல்யாணம் முடியாமல் இருக்கும்போது நேற்று கனவுல வந்து இந்த நாட்டில் இந்த ஊரில் உங்களுக்கு பொண்ணு இருக்குது, நீங்கள் போய் நிக்கா முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்டவன் சொன்ன மாதிரி எங்களுக்கு கனவு வந்துச்சு. எங்கள் 6 பேருக்குமே ஒரே மாதிரி கனவு வந்துச்சு. அதனால் இந்த ஊர் தானே அந்த ஊருன்னு சொல்லி நாங்கள் தேடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவா பண்ணாங்க இல்லையா, அதை வந்து ஆண்டவன் அவங்களுக்கு அறிவிச்சிருக்கான். இங்கே இருக்க உங்களுக்கு பொண்ணு, நீங்கள் போய் நிக்கா முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார் 6 பேரும். அப்படின்னு சொன்னோடனே இங்கே ராஜாவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தெளிச்சு போயிட்டாங்க. வல்ல ரஹ்மான் கருணையை பாருங்கள், நம்ம துவா பண்ணோன்னே அவங்களுக்கு உடனே ஆண்டவன் அறிவிச்சிருக்கான்னு சொல்லி. ஆமாம், இங்கே பொண்ணுகள் இருக்குது, நான் வர சொல்கிறேன், காட்டுறேன், நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிக்கிட்டா செஞ்சுக்கலாம். அவங்க எல்லாருமே கூட பிறந்த அக்கா தங்கச்சிமாருங்க தான், மூத்த ஒரு அண்ணன், மற்ற எல்லாருமே தங்கச்சிமாருங்க அப்படின்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இங்கே இருங்க, நான் கூப்பிட விட்றேன், வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரின்னு சொல்லி இவங்க எல்லோரும் இங்கே இருக்காங்க. இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து இவங்க நல்லபடியாக இருக்காங்க. இந்த பையன்கள்லாம் மாப்பிள்ளை வந்திருக்காங்கல்ல அவங்கெல்லாம். அப்போ அவருக்கு தகவல் கொடுத்து வர சொல்கிறாங்க அவங்க அண்ணனை. முதல்ல அவங்க அண்ணன் வர்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டீங்களாம்ல நபி அப்படின்னு சொன்னால், ஆமாம், இந்த அவங்களுக்கு தங்கச்சிமாருக்கு மாப்பிள்ளைமார்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள், கூட பிறந்தவங்க தான் எல்லோரும். அவங்களும் 6 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா நீங்கள் பாருங்கள், வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா தங்கச்சிமாரை கூட்டுவாங்க, கூட்டு வந்து நான் சொன்னேன்ல, நீங்கள் நிக்கா முடிக்க போகிறத சொன்னீங்களே அந்த பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிருங்க. அவங்களுக்கு அலங்காரம்லாம் பண்ணி அவங்க காட்டுவாங்க, நீங்கள் இங்கேயே கூட்டுவாங்க அவங்க தங்கச்சிமாரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா சரின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. நல்ல பையங்கள்லாம் நல்ல சாலிகான பிள்ளைகளாம் நல்ல பையங்களாக இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க, நல்ல சாலிகான பையங்களாக இருக்காங்க, இபாதத்தாக இருக்காங்க. சரி, எனக்கு பிடிச்சிருக்கே, நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி தங்கச்சிமாரெலாம் கூப்பிட்டு வந்து இவங்க நிக்கா முடிக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த அம்மாட்ட ஒப்படைச்சிடுறாங்க, அந்த பெண்மணிகிட்ட. அவங்க இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி அவங்க காட்டுறாங்க. இந்த பையங்களெல்லாம் கூப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு நல்லா பிடிச்சிக்குது. சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்ம நிச்சயம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு வாரத்தில் நம்ம கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் நல்லபடியாக அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சது. அதே மாதிரி இந்த பையன் அண்ணன் இருக்கார்ல, இவருக்கு அந்த கணக்கு பிள்ளை ஒய்ஃபு ஏற்கனவே அவர் இறந்து போயிட்டார்ல, அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்கள இவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுறாங்க. இது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மந்திரியாக இருக்கும்போது நடந்தது. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல மந்திரியாக இருந்தாங்க, மினிஸ்டராக இருந்தாங்க. அப்புறம் ராஜாவாக ஆகிட்டாங்க. அவருக்கு வந்து வயசாகிருச்சு, அதனால் அந்த நாட்டுக்கே ராஜாவாகிட்டார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து
ராஜாவாகி அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அது பின்னாடி கொஞ்ச நாளில் வரும். இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் நடந்துச்சு. வல்ல ரஹ்மான்ட்ட அவங்க துவா பண்ணனால வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு கருணை காட்டினான். அந்த மாதிரி அவங்கள ராஜாவாக்குனான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ராஜாவாக இருந்தாங்க. ரொம்ப அழகு அவங்க, மாஷா அல்லாஹ். அவங்களுக்கு ரொம்ப அழகை கொடுத்துருந்தான் வல்ல ரஹ்மான். நான் ஏற்கனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இபாதத்தானவங்க, கண்ணியமானவங்க, ரொம்ப ஆண்டவன் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே ரொம்ப அல்லான்னு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க வல்ல ரஹ்மான். ஆனால் சூரா யூசுப்னு ஒரு அத்தியாயமே இருக்குது. வல்ல ரஹ்மான் கொடுத்துருக்கான் இல்லையா குர்ஆனில், சூரா யூசுப்னே இருக்குது. அது மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு நபி. அவங்க ரொம்ப கண்ணியமானவங்க, அல்லாஹ் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ரொம்ப இபாதத்தாக இருப்பாங்க, ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, கண்ணியமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் நிறைய நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பாளின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கடினமான உழைப்பாளி அவங்க. ரொம்ப ஒரு தன்மையானவங்க, அவங்க மென்மையானவங்களும் கூட. அப்படி ஒரு நபி அவங்க. அவங்கள அதனால தான் அல்லாஹ் வந்து 3வது வானத்தில் வச்சுருக்காங்க இல்லையா. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 3வது வானத்தில் இருக்காங்க. 3வது வானத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பொறுப்பை வல்ல ரஹ்மான் அவங்களுக்கு கொடுத்துருக்கான். மிக சிறப்பானவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப சிறப்பானவங்க. அவங்களுடைய இந்த அருமையான அவங்களுடைய வரலாறை பேசக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். சுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான வரலாறை சொன்ன எனக்கும், இதை அன்பாகவும் அழகாகவும் பொறுமையாகவும் என்று கேட்ட உங்களுக்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தருவானாகவும். ஆமீன் 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 யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.